ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸ் வச்சாச்சுங்க. இன்றைக்கி கொள்ளு பயிறு தாங்க போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன். இது ஒரு அருமையான டேஸ்டான ஒரு பருப்பு டிஷ்ஷுங்க. இது வின்டர் சீசன்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வேணும்னா இன்றைக்கி ஈவினிங் 5:30 லைவுக்கு வாங்க. நான் மறக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இது குழந்தைகளுக்கு இதில் வடித்த ரசத்தை சூப் மாதிரி கொடுப்பாங்க. சளி பிடிச்சா கூட அது சீக்கிரமாக குணமாகும். அருமையான ஹெல்த்தியான ஒரு பருப்பு ரெசிபிங்க இது. ஸோ நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில். கத்திரிக்காய் எண்ணெய் வதக்கல் மாதிரி பண்ணியிருக்கேங்க. வீட்டில் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, ஹோம்மேட் பவுடர் மசாலா, அதை போட்டு எண்ணெய் வதக்கல் பண்ணிட்டேங்க. சரியான காம்பினேஷனு. காலையில் நெல்லிக்காய், கருவேப்பிலை, பிஞ்சு இஞ்சி, ஜீரகம் சேர்த்துட்டு ஆம்லா ஜூஸ் ரெடி பண்ணி எல்லோரும் குடிச்சாச்சுங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் அண்டு பேரிக்காய். இந்த பேரிக்காய் யாரெல்லாம் நிறைய சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்ஸுங்க. இன்றைக்கி இது தாங்க ரெசிபி. இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.